திருச்சூர் வடக்குநாதன் கோயிலில் நடைபெறக்கூடிய யானை ஊட்டு நிகழ்ச்சியில் 63 யானைகள் பங்கேற்றிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், இந்த நிகழ்வினுடைய சிறப்புகள் என்ன? அதாவது இது ஒரு அழகான தருணமாகத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா யானைகள் தங்களுக்கு பிடித்த யானைகள் ரொம்ப பக்கத்தில் நின்று அந்த யானையினுடைய ரசிகர்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த யானை ஊட்டு நிகழ்ச்சியில் நம்மளால் அதை ரொம்ப நெருக்கத்தில் பார்க்க முடியும். ஏன்னா கேரள மாநிலத்தில் பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யானைகளை அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்கள். அந்த வகையில் கேரளாவில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட யானைகள் தனியாராலும் அதே போல் கோவில் நிர்வாகத்தாலும் வளர்த்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த யானைகளுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு மாதம் ஓய்வளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த வடக்குநாதன் சிவன் கோவிலில் யானை ஊட்டு திருவிழாவாக நடத்தப்படுகிறது. இந்த யானைகளுக்கு உணவளித்த ஒருவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்ககிட்டே கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது இந்த நிகழ்ச்சி? வணக்கம், என் பேர் கணேஷ். அப்புறம் இந்த நிகழ்ச்சி எல்லா வருடமும் ஆடி மாதம் 1ஆம் தேதி நடத்தக்கூடியதான நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, நான் பாலக்காடுலேருந்து வரேன். எல்லா வருஷமும் எந்த வேலை இருந்தாலும் அதை மாற்றி அதை தள்ளி வச்சு இந்த நிகழ்ச்சிக்காக வருவேன். என்னன்னா கேரளாவில் ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு யானையும் பார்த்தாலே பேர் சொல்லுவாங்க, இது இந்த யானை, இது இந்த யானை, அந்த மாதிரி அவ்வளோ தெரிஞ்சவங்க எல்லாரும். ஸோ ப்ரோக்ராம்ஸில் வேலை அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் போகும்போது யானையை டிஸ்டன்ஸில் இருந்தால் பார்க்க முடியும். இங்கே யானை வீட்டுக்கு வரும்போது யானைக்கு மூலிகை மிக்ஸ் பண்ண சாப்பாடு, ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க யானைக்கு. அதுவும் எப்படின்னா மக்கள் யானையை பார்க்க வர மக்கள் கொடுக்க முடியும். இது இந்த உணவு பொருள் எல்லாமே அப்புறம் இது எப்படின்னா இந்த ஓகே இப்போ இந்த யானை உணவளித்த ஸ்ரீ ஹரிங்கிறவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. ஆயிட்டா, இந்த மொத்தம் இந்த திருவிழாவில் எத்தனை யானைகள் கேரளாவிலேருந்து கலந்து? இந்த திருவிழாவில் 63 ആനകൾ, കേരളാவில் കാസർഗോഡ് തൊട്ട് കന്യാകുമാരി വരെയുള്ള 63 ആനകൾ പങ്കെടുത്തിருக்கு. കേരളത്തിൻ്റെ പൂരത്തുക്കുള്ള ഫേമസ് ആനകളെല്ലാം பெரிய பெரிய ആനകളെല്ലാം പങ്കെടുത്തിருக்கு. இப்போ கொச்சின் தேசம்போடு சிவகுமார், புதுப்பள்ளி கேசவன், இப்படி பெரிய பெரிய ஆனைகள்லாம் இதில் பங்கெடுத்திருக்கு. அதில் என்ன பிரத்யேகம் வச்சால் 9 பிடி ஆனைகள் இருந்தது, லேடி ஆனைகள் 9 இருந்தது, ബാക്കി 63 ആന இருந்தது. இந்த வருஷம் என்ன വെച്ചാൽ എല്ലാ ആനയും പ്രത്യക്ഷமாக ഗണപതി പൂജയായിട്ട് ഒക്കാത്തി പൂജ പണി 4 കൊല്ലത്തിലൊക്കെ നമ്മൾ നടത്തണം. അത് പ്രത്യക്ഷமாக ഒക്കാത്തി പൂജ പണി ആനകൾ നന്നായി പരിപാലിച്ച് ആനകൾ നല്ല ഒരു ശാപ്പാട്, 10 ഉള്ള ശാപ്പാട്, അതുകൊണ്ട് നല്ല 7 സൈസ് ഫ്രൂട്ട്സ് അടക്കமாக அடிப்பொலி சாப்பாடும் கொடுத்துருக்கு. அதாவது 2 முக்கியமான விஷயங்களுக்காக இந்த யானைகளுக்கு ஓய்வளிக்கப்படுகிறது. என்னன்னா எதிர்வரக்கூடிய காலங்கள் மழை மற்றும் குளிர்காலங்கள் வரக்கூடிய காரணத்தினால யானைகளுக்கு தொற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த யானைகள் கேரளாவில் இருக்கக்கூடிய யானைகள் அனைத்திற்குமே முழு ஓய்வு அளிக்கப்படும். அதே போல் சிகிச்சைகளும் அளிக்கப்படும். இந்த ஒரு மாத காலத்திற்கு முழுமையான ஓய்வு அளிக்கப்பட்டு எந்த திருவிழாவிலையும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இந்த யானைகள் பங்கெடுக்காது. இன்றைக்கு நடைபெற்ற இந்த யானை ஊட்டு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த யானைகளுக்கு பிடித்த உணவளித்து மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லணும். யானை ஊட்டு திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.